அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பயிற்சி 2025. சனி பகவான் ஜூலை 12லிருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 139 நாள், ரவுண்டா நம்ம ஒரு 140 நாள்னு வச்சுக்கலாம். 140 நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு. பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு, பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல, மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 7வது ராசியா வரக்கூடியது துலாம். துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா சனி பகவான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட், 4-5க்குரிய ஒரு யோகமான கிரகம். அவர் போயிட்டு 6ல இருக்கிறது குற்றம் தான். ஆனா இப்ப 6ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறது ரொம்ப நல்ல அமைப்பு. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா 6ஆம் இடத்துல சனி பகவான் பலம் அடைவார் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஸ்தான பலத்தை சனி பகவான் 6ஆம் இடத்துல பூர்ணமா அடைவார். ஆகவே 6ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல நமக்கு சிறப்பான பலன்களை கொடுத்திருப்பாரு. ஆனா 4-5க்குரிய ஒரு கிரகம் 6ல போய் அமர்றது இந்த 4-5ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல ஒரு சில பாதிப்புகளை சேர்த்தே கொடுத்திருக்கும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், இப்படி ரெண்டுமே ஒரு காம்பினேஷனா கிடைச்சிருக்கும். அதுதான் கடந்த காலகட்டம். இப்ப சனி வக்ரம் ஆகிறது இதே பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் இருக்கும். எதெல்லாம் நெகட்டிவ்ல இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும். எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரிஞ்சிச்சோ, உங்களுக்கு பெரிய பாரத்தை கொடுத்துச்சோ, அதெல்லாம் இப்ப டோட்டலா விலகி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். அது இந்த வக்ர சனி டிஃபால்ட்டா கொடுத்துரும். சனி பகவான் இப்ப அமர்ற இடம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில பாதிப்புகளை கொடுப்பாரு. இப்ப வக்ர சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த 6ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும். அதை நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா 4-5ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தும். அது இங்க ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. அதே மாதிரி சனி பகவான் பார்க்கக்கூடிய 3 முக்கியமான இடங்கள் சுபத்துவம் அடையும். வக்ர பார்வை தான் அந்த இடங்கள்ல பதியுது. சனியுடைய 3ஆம் பார்வை 8ஆம் ஸ்தானத்திலையும், சனியுடைய 7வது பார்வை நம்மளுடைய ராசிக்கு 12ஆம் ஸ்தானத்திலையும், சனி பகவானுடைய 10வது பார்வை நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலையும் பதியும். ஆகவே இந்த 3 முக்கியமான இடங்களை சுபத்துவப்படுத்துவார். அதுவும் இந்த காலகட்டங்களில் இருக்கிற ஒரு பெரிய பிளஸ். இப்போ இந்த வக்ர சனி எதெல்லாம் பாசிட்டிவா கொண்டு வருது, எதெல்லாம் நெகட்டிவா கொண்டு வருது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடந்த காலகட்டங்கள்ல தாயாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும். தாயார் சார்ந்த வகையில இருந்த கவலை, வருத்தம் அதெல்லாம் டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும். தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அது இப்போ நியூட்ரல் ஆகும். அந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகும். அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்போ குறைய ஆரம்பிக்கும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அந்த மருத்துவ செலவுகளை இப்ப செய்யறதுனால உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இவ்வளவு நாள் என்ன பண்ணுதுன்னே தெரியாம ஹெல்த்தை போட்டு ஒரு பாடுபடுத்திருக்கும். இப்போ அந்த ஹெல்த் ரீதியான விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துரும். அது அப்படியே மருத்துவ செலவுகளோட வரும். ஆனா அந்த மருத்துவ செலவு சுப மருத்துவ செலவா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்யற செலவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும். ஹெல்த் நல்லா ஒரு ஸ்ட்ரென்தன் ஆயிடும். சோ அது நான் அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்கள், மன ரீதியா இருக்கக்கூடிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். மன ரீதியா எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ, கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய மன ஆரோக்கியத்தை எதெல்லாம் கெடுத்துச்சோ அதெல்லாம் இப்போ சரியாக ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நியூட்ரல் ஆகும். அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா குழப்பம், பிரச்சனை அதெல்லாம் சரியாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த வகையில இருந்த தடுமாற்றம், படிப்புல ஒரு பற்று இல்லாத தன்மை அதெல்லாம் இப்போ சரியாகி படிப்புல கவனம் செலுத்த முடியும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த வகையில இப்போ புத்துணர்ச்சி பெறுவாங்க. அது இந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்து 5ஆம் இடத்துல ராகு, 5ஆம் அதிபதி வக்ரம். இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் பிள்ளைகளால் ஏதாச்சும் தலைவலிகள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும். இருப்பினும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன சின்ன குறைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். பிள்ளைகளோட அடிக்கடி ஆர்குமெண்ட் வர மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனா கடந்த காலகட்டத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு. அதனால பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய அந்த கவலைகள், வருத்தம்லாம் ஆல்மோஸ்ட் சரியாகும். குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாகியத்துல சுப செய்திகள் கிடைக்கும். இந்த நேரத்துல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில முயற்சிகளை செய்யலாம். அதுல நல்ல செய்திகள் தாராளமா கிடைக்கும். அடுத்தது பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அந்த பிரச்சனை இப்ப அதிகரிக்கிற மாதிரி அதிகரிச்சு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு, உங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். குழப்பத்தோட சுப மாற்றம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்துல ஏற்படும்.
அடுத்து குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு கடந்த காலகட்டங்கள் ஏதாச்சும் தடை தாமதம் தடுமாற்றங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஏதுவான காலகட்டம் இப்போ பிறகுது. ஸோ அது நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது புத்தி தெளிவு ஏற்படும். புத்தியில இருக்கிற கலக்கம், ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, மனசு ஏனே தெரியல எதையோ யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை, அதெல்லாம் இப்ப டோட்டலா சரியாகும். ஓரளவுக்கு மன நிம்மதி மன நிறைவு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் டிஃபால்ட்டா கிடைச்சிடும். அதை வக்ர சனி டெஃபினட்டா நமக்கு கொடுத்துரும். அடுத்தது 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து பார்க்கக்கூடிய இடங்கள், அதாவது தன்னுடைய 3ஆம் பார்வையை 8ஆம் இடத்துல செலுத்துவாரு. இந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறது டிஃபால்ட்டா பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்துல ஒரு அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷனை கொடுத்துரும். உடல் ஆரோக்கியம், மனக்கசப்பான சூழ்நிலை இதை அதிகமா கொடுத்துரும். ஆனா இப்ப வக்ர பார்வையை செலுத்துறதுனால உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். உடைய மன ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். மன ஆரோக்கியத்துல இருந்த குறைகள்லாம் நீங்கி, பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுடைய மன ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குனாக்கா அந்த பிரச்சனையில உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த நேரத்துல கிடைக்கும். இந்த வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு இப்ப சாதகமா மாறும். அதை நான் அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து சனி பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பதியும். இந்த 12ஆம் இடத்துல சனியுடைய பார்வை பதிகிறது டிஃபால்ட்டா பார்க்கும்போது நிறைய விரைய செலவை காமிக்கும். கையில பணமே நிக்கல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி மாத்தி செலவு வச்சுக்கிட்டே இருக்கு, வண்டி வாகனத்துல ஏதாச்சும் செலவு வந்துகிட்டே இருக்கு, வண்டி வாகனத்தை மாத்திக்கிட்டு இருப்போம், அது சார்ந்த வகையில விரைய செலவுகள் வந்திருக்கும். அப்படியே பாதி சுபமும் பாதி அசுபமும் கலந்து ஒரு மாதிரி ஒரு காம்போவா நமக்கு கடந்த காலகட்டங்கள்ல செலவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு 50% நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்திருக்கோம் அந்த செலவு. ஒரு 50% இதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்திருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 140 நாட்கள் தேவையில்லாத தண்ட விரைய செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு ஸ்டேபிளான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். பொருளாதாரத்துல இருந்த தடுமாற்றம் தடை தாமதம்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். யாருக்காச்சும் நீங்க கடன் உதவி பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த கடன் இப்போ கைக்கு திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியா சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த நேரத்துல கிடைக்கும். அதுக்கு இந்த நேரம் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு. அடுத்து தண்ட விரைய செலவுகள் குறையும், ஆனா சுப விரைய செலவுகள் அதிகரிக்கும். பயனுள்ள செலவுகளை பண்ணுவீங்க. குறிப்பா மருத்துவ செலவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உடலை வந்து ரிப்பேர் பண்றதுக்கான டைம் பீரியட், இப்போ ஹெல்த்ல இருக்க பிரச்சனை எல்லாம் இப்போ சரியாக ஆரம்பிக்கும். அதுக்காக சுப விரைய செலவுகள் பண்ணுவீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது வந்து நான் ஒரு பெரிய பாசிட்டிவா தான் பாக்குறேன். மேக்சிமம் இந்த நேரத்துல தேவையில்லாத செலவுகள் குறையும், சுப விரைய செலவுகள் அதிகரிக்கும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் இப்போ கிடைக்கும். அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். இவ்வளவு நாள் ஏதோ ஒரு விதத்துல கையில சுத்தமா பணமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து இந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்து அயன சயன போகஸ்தானத்துல சனி பார்வை பதியும் போது சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது, நிறைய அலைச்சல் இருந்திருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். அப்படியே ஒரே இடத்துல இருந்தாலும் மனம் வந்து அங்கேயும் இங்கேயும் அலைப்பாஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஏதோ ஒரு மாதிரி அசதியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கும். அது வந்து சனியுடைய நேர்கதி பார்வை நமக்கு பாதிப்புகளை இது மாதிரி கொடுத்துருக்கும். இப்ப வக்ர பார்வை 12ஆம் இடத்துல பதிகிறதுனால அலைச்சல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியும், டயத்துக்கு தூங்க முடியும், மனமானது உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும். அதெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். நல்ல ஒரு ருசியான உணவு கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல சரியான உணவு கிடைச்சிருக்காது. வெளியிடங்கள் அதிகமா சாப்பிடுறது, வீட்டு சாப்பாடை மிஸ் பண்றது, இப்படி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஆப்டிமேஷன்ல இருந்திருக்கும். இப்போ நல்ல ஒரு உணவு, நல்ல ஒரு தூக்கம் அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அடுத்த சனி பகவானுடைய வக்ர பார்வை 3ஆம் இடத்துல பதியும். இந்த வக்ர பார்வை 3ஆம் இடத்துல பதிகிறது வந்து பார்த்தோம்னா இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் வருத்தம்லாம் இப்ப சரியாகும். இளைய சகோதரத்துவத்தால ஏதாச்சும் மன வருத்தம் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாக ஆரம்பிக்கும். இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு பூர்ணமா கிடைக்கும். இருப்பினும் இந்த காலகட்டங்களில் இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது இந்த தைரிய வீர பராக்கிரம ஸ்தானத்தை சனி பகவான் வக்ர பார்வையில பார்க்கும்போது தைரிய அபிவிருத்தியை கொடுத்துருவாரு. ஒரு விஷயத்துல இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ இறங்கிடுவீங்க. அந்த 140 நாட்கள் உங்களுக்கு அதுல ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றது அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தைரியம் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மனோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். அது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். புதிய நபர்களால ஆதாயம் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறது ஒரு வகையில குற்றம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 6ஆம் இடத்துல ஸ்தான பலத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்க சனி
சனி பகவான் வக்ரம் ஆகும்போது கடன் சுமையை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், அல்லது அந்த யோசனையாச்சும் வரும், கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையாச்சும் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 140 நாட்கள்ல அதிகமா ரிஸ்க் எடுத்து பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்க வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. அவசரப்பட்டு அதிகப்படியான கடனை வாங்கிட வேண்டாம். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். பொருளாதாரத்தை யாருக்கும் கடனாவும் கொடுக்க கூடாது, பொருளாதாரத்தை அதிகமா கடனாவும் வாங்கிடக்கூடாது. சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆல்ரெடி நீங்க கடன் சுமையில இருக்கீங்கன்னா இப்போ அந்த கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஏதோ கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இருப்பினும் இந்த காலகட்டம் வந்து பார்த்தோம்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது தேவையான பொருளாதாரத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அது எப்படியோ நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஆகவே கடன் சுமையை குறைக்கிறதுக்கு மனமானது கொஞ்சம் வேகமா இயங்க ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனையில இருந்து நம்ம வெளில வரணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் இப்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே எண்ணத்தோட அந்த கடனையும் கட்டி முடிச்சிருவோம். அதுக்கு இந்த காலகட்டம் ஒரு பாசிபிலிட்டியா இருக்கு. அடுத்தது உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும். ஹெல்த்ல தேவையில்லாத யோசனையை கொடுத்து தேவையில்லாத பய உணர்வை கொடுத்து அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளை செய்ய வைக்கும். பயத்தோட அதை சரி செய்வோம். அது நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். இருப்பினும் ஆரம்பத்துல ஒரு மாதிரி பய உணர்வு இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது, இந்த நேரத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தடை செய்யறதுக்கு யாராச்சும் உங்களை சுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத எதிர்ப்புகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை செய்யறதுக்கு யாராச்சும் உங்களை அந்த விஷயத்தை செய்ய விடாம தடுக்கலாம், அல்லது அதற்கு யாராச்சும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். நேரத்தில் கொஞ்சம் மறைமுக எதிரிகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அடுத்த தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல. ஜீவனஸ்தானம் சுபத்துவமா தான் இருக்கு. அல்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சுப மாற்றங்கள் தாராளமா உண்டு. உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு அதெல்லாம் அந்த நேரத்துல தாராளமா கிடைக்கும். நிறைய பேர் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எல்லாமே கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை எண்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா எந்த ஒரு மேஜரான மாற்றங்களும் இல்லை. அது அப்படியே அழகா ஸ்மூத்தா நகர்த்திட்டு வந்துடும். தொழில் உத்தியோகத்துல ஓரளவுக்கு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த காலகட்டங்களில் வரும். இருப்பினும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கடன் வாங்கி மேலும் மேலும் எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ வாடிக்கையாளர்கிட்ட அதிகமா கடன் கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். சோ அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குருபலம் சிறப்பா இருக்கு. குரு வந்து நமக்கு முழுமையா நெகட்டிவான பிளானர் தான். ஏன்னா வந்து 3, 6 கூடிய ஒரு கிரகம் தான் குரு. ஆனா அவர் வந்து 9ஆம் இடத்துல சுபத்துவமா இருக்காரு. பெருசா நெகட்டிவா இல்ல. திருமண முயற்சிகளை செய்யலாம். திருமண முயற்சிகளை சுப செய்திகள்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மேலோட்டமா சின்ன சின்ன தடை, தாமதம், தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா திருமண முயற்சிகளை நீங்க தொடரலாம். அதுக்கான முயற்சிகளை செய்யறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இப்ப ஏற்பட ஆரம்பிக்கும். திருமண முயற்சிகளை நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கும். ஆனா போக போக அதை பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த குழப்பம், வருத்தம், கவலை எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம்லாம் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இப்ப பூர்ணமா கிடைக்கும். பிரிந்தவர்களா ஒண்ணு சேருவாங்க. அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை பெருசா நெகட்டிவா இல்ல. அப்படியே ஸ்மூத்தா நகர்த்திட்டு வந்துருது. எல்லாமே சிறப்பா தான் இருக்கு. அடுத்து தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தந்தையாருடைய உறவு நிலை இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஓகே. 11ஆம் இடத்துல கேது. உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இப்ப நிறைய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு செலவு செய்வீங்க. அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான் இருக்கு. பொருளாதாரம் ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். பெருசா நெகட்டிவா இல்ல. இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கும்போது அதிகமா வாங்கி மாட்டிக்காதீங்க. சோ அதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவும் நெகட்டிவா இல்ல. ஓவராலா இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளா இருக்கக்கூடிய கலக்கம் இப்போ சரியாக ஆரம்பிக்கும். பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான கிரீன் சிக்னல்லாம் இப்போ காமிக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த நேரத்துல யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம். மறைமுகமா உங்களை யாராச்சும் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சின்னதா ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் நியூட்ரலைஸா டிராவல் பண்றது சிறப்பு. குறிப்பா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி எதுவும் மேஜரா நெகட்டிவா இல்ல. எல்லாமே சுபத்துவமா தான் இருக்கு. உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம். நீங்க என்ன ஃபீல்டுல இருந்தாலும் சரி அந்த முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது. பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது. இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். எனவே சப்ஜெக்ட் உங்களுடைய இந்த தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும். உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா, இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க பாத்துக்கணும். சோ இது உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும். உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை வந்து கோச்சாரம் குறிக்கும். அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆகவே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்கும் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் இதெல்லாம் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னம் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஜெனரல் லைஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுகளை நீங்க இன்னும் பார்க்கலைன்னா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம், ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.